மீனராசி நேயர்களுக்கு இந்த மாதம் 4ல் வந்து பார்த்திங்கன்னா சுக்கிரனும் குருவும் நல்ல ஒரு அமைப்பாக உக்காண்டிருக்காருங்க. 3ஆம் ஆதி 4லையும் மேலும் வந்து 10ஆம் ஆதியும் 4லேயே உட்காண்டிருக்கார். நல்ல யோகத்தை தரக்கூடியதாக இருக்குது. புதன் 5ல் உட்காண்டிருக்காருங்க. அவரே 7ஆம் ஆதி 5ல் உட்காண்டிருக்கார். உங்களுக்கு நல்ல மாற்றம், நல்ல பலன்களை கொடுக்கக்கூடிய யோகமான ஒரு காலகட்டமாக இந்த மாதம் அமையும். யாரெல்லாம் வந்து வீடு விற்கணும்னு நினச்சிட்ருக்கீங்களோ, வீடு வாங்கணும்னு நினச்சிட்ருக்கீங்களோ, இந்த காலகட்டங்களில் கண்டிப்பாக இது இரண்டும் பரிமாற்றங்கள் ஏற்படுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் உண்டு. ஏன்னா அந்த ஏஜ் அப்ரோப்ரியேட்டட் ஹெல்த் ரீசன்ஸ்லாம் கண்டிப்பாக உண்டு. அதற்கேற்ற மாதிரி நீங்கள் உடம்பு செக் பண்ணிக்கிறது ரொம்ப முக்கியமாக மாறுது. மேலும் வந்து உங்களுக்கு செவ்வாய் ஆனவர் 2ஆம் ஆதி 7லேயே உட்காண்டிருக்கார். அவரே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 9ஆம் ஆதியும் இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து உங்களுடைய தந்தையினுடைய வழியினுடைய சொத்துக்கள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. சொத்துக்கள் உங்களுடைய சொத்துக்களால் உங்கள் குடும்பத்துக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டுங்க. இந்த 2ஆம் ஆதியும் 9ஆம் ஆதியும் 7ல் உட்காண்டிருக்கிறதுனால உங்களுடைய ஒய்ஃபுனாலையும் உங்களுக்கு நல்ல யோகத்தை ஏற்படுத்தக்கூடியதாக அமைகின்றது. உங்களுடைய ஒய்ஃபுக்கு ஹெல்த் ரீசன் வந்து கொஞ்சம் தடுமாற்றங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. அவங்களுடைய ஜாதகம் எப்படியோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் எல்லா மாற்றங்களும் நடக்கும். உங்களுடைய தாயாருக்கும் நல்ல யோகத்தை தரக்கூடியது. சுகஸ்தானாதிபதி ரொம்ப நல்லா இருக்கிறதுனால நீங்கள் வந்து ஆன்மீக சுற்றுலா போகிறதுக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக உண்டு. ஏன்னா 12ல் ராகு உட்காந்து உங்களுக்கு சுற்றுலா பண்ணக்கூடியது விரயஸ்தானம். அதாவது எப்படின்னா ஒரு அயனஸ்தானத்தில் இருக்கிறதுனால ஒரு பூஷணகாரகர் அங்கேயே உட்காண்டிருக்கார். நல்ல பூஷணம், நல்ல ஞானத்தை தரக்கூடியதாக இருக்கும் அந்த காலகட்டங்கள். மேலும் வந்து உங்களுக்கு வந்து கேதுவானவர் 6ல் உட்காண்டிருக்கிறதுனால சில பல உடம்பு வந்து பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கும் சரும பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கும் வாய்ப்புகள் உண்டு. அந்த ஏஜினுடைய அப்ரோப்ரியேட் ப்ராப்ளம்ஸ் இந்த பூமி அதே மாதிரி வந்து பசங்களுக்கு இதே மாதிரி பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கும் கண்டிப்பாக வாய்ப்புகள் உண்டு. இந்த காலகட்டங்களில் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய ராசியினுடைய தசாபுத்தியினுடைய அதற்கு தகுந்தார் போல நீங்கள் வந்து தெய்வங்களை வழிபடுறது மிகவும் முக்கியமாக கருதப்படுகிறது. மேலும் வந்து உங்களுக்கு 7ல் செவ்வாய் உட்காண்டிருக்கிறதுனால உங்களுக்கு சிவபெருமானை வழிபட்டு நீங்கள் வந்து அவருடைய அனுகிரகம் நல்ல பெரும்படி பிரார்த்திக்கின்றோம். மேலும் வந்து இந்த 9ஆம் ஆதி 7ல் உட்காண்டு செவ்வாய் தோஷமாக இருந்தாலும் நல்ல தோஷமாக இருக்கட்டும். செவ்வாயும் சனியும் ஒரே நேர்பார்வையாக இருக்கும்போது உங்களுடைய மனதுன்னு வந்து பார்த்திங்கன்னா தடுமாற்றங்கள் ஏற்படுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. எந்த ஜாதகத்தாருக்கு வந்து பார்த்திங்கன்னா சனியும் செவ்வாயும் ஒன்றா இருக்காங்களோ, சனியினுடைய செவ்வாயினுடைய பார்வையும் எப்படி இருக்கோ அதற்கு தகுந்தாற் போல் உங்களுடைய ஜாதகத்தினுடைய பலன்கள் கண்டிப்பாக கிடைக்கும். அதாவது கொஞ்சம் மனசை வந்து கிளேசங்கள் ஏற்படுத்தக்கூடிய கண்டிப்பான இந்த நேரங்களாக மாறும். லாபத்தில் வந்து இதே லாபத்தில் 2ஆம் ஆதியும் அவராக இருக்கிறதுனால அந்த வீடு விற்கிறதுனாலையோ வாங்கிறதுனாலையும் அந்த லாபங்களில் உங்களுடைய பேச்சுக்கள் கொஞ்சம் மாற வாய்ப்புகள் உண்டு. அதெல்லாம் நீங்கள் பார்த்துக்க வேண்டிய காலங்கள் இந்த காலகட்டங்களில் அமைகின்றது. மேலும் வந்து 10ஆம் ஆதி ராசியாதிபதியும் 4ல் உட்காண்டிருக்கிறதுனால உங்களுக்கு அரசு உதவிகள் கண்டிப்பாக கிடைக்கும். மேலும் பேங்க்கில் வேலை செய்கிறவங்களுக்கு பதவி அதிகமாகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதுக்கப்புறமா வந்து அதில் மானிட்டரி கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. சுற்றுலா எல்டிசி போயிட்டு அதில் வந்து அவங்களுக்கு பெனிஃபிட் கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. மேலும் புனித யாத்திரைகள் சென்று அதில் வந்து நல்ல ஆன்மீகவாதிகளை நல்லா மீட் பண்ணி அனுகிரகம் கிடைக்கிறதுக்கு கண்டிப்பாக நல்ல வந்து இந்த காலகட்டங்களில் அமையும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கிறோம். மேலும் வந்து சுக்கிரனானவர் உங்களுக்கு அஷ்டமாதிபதியும் 3ஆம் ஆதியும் 4ல் இருக்கிறதுனால உங்களுடைய இளைய சகோதரத்தினால உங்களுக்கு பிரச்சனைகள் வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இதை எப்படி நீங்கள் இளைய சகோதரம் அப்படின்னு சகோதரிகள் 2 பேரும் எடுத்துக்கலாம். அதே மாதிரி அவங்களாலேயும் உங்களுக்கோ இல்லை உங்களாலேயும் அவங்களுக்கோ ஏற்படுறதுக்கு நிறைய வந்து வாய்ப்புகள் இருக்கிறதுனால இந்த காலகட்டங்களில் எப்படி நீங்கள் பேசணுன்றது நீங்கள் தான் டீல் பண்ணிக்கணும். உங்களுக்கு சிறந்தது பார்த்திங்கன்னா லலிதா சகஸ்ரநாமம், மகாலட்சுமி ஹோமம் மற்றும் வந்து ஸ்ரீசுக்த ஹோமங்கள் பண்ணும்போது உங்களுக்கு நல்ல யோகத்தை தரக்கூடியதாக அமையும். மேலும் மகாலட்சுமியை வந்து பிரார்த்தனை பண்ணும்போது உங்களுக்கு நல்ல யோகத்தையும் மற்றும் உங்களுடைய குலதெய்வமான அம்பாளை வழிபடும் போது உங்களுக்கு நல்ல யோகத்தையும் தருகின்றது. உங்களுடைய யாருக்கெல்லாம் விஷ்ணுவை வழிபடுறீங்களோ அவங்க எல்லாருமே பார்த்திங்கன்னா விஷ்ணு சகஸ்ரநாம ஹோமம் பண்ணுங்கள்.
முடிஞ்சால் நல்ல பலன்களை கிடைக்கும். மேலும் வந்து இந்த விஷ்ணு சகஸ்ரநாமம் பாராயும் போது மிகவும் மிகவும் சிறந்ததாக அமையும். ஏன்னா விஷ்ணு சகஸ்ரநாமம் பரணம் பண்ணிங்கன்னா எவ்வளோ பெரிய பாவங்களாக இருந்தாலும் கண்டிப்பாக கரைஞ்சி போய்டும்னு சொல்லி பெரியவங்கள்லாம் சொல்கிறாங்க. மேலும் வந்து ருத்ரம் தெரிஞ்சவங்களுக்கு ருத்ர பாராயணத்தை கேளுங்க. யாரெல்லாம் வந்து ருத்ரம் தெரியலனா கூட நம்ம யூடியூப்பில் போட்டு ருத்ரத்தை வந்து கேளுங்க, நல்ல பலன்களை தரையும். மேலும் வந்து இந்த காலகட்டங்களில் யாருக்காவது வந்து ஒரு ட்ரெஸ் எடுத்து கொடுத்து உங்களுடைய பிரச்சனைகளை வந்து தீர்த்துக்கலாம். ஏன்னா சுமங்கலிங்களுக்கெல்லாம் எடுத்து கொடுக்கும்போது நல்ல யோகத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். மேலும் வந்து அம்பாளுக்கு அபிஷேகம் பண்ணுங்கள், நல்ல யோகத்தை தரக்கூடியதாக இந்த காலகட்டங்களில் அமையும். யாருக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த அஷ்டமாதிபதி தசை நடக்கிறதோ, அதாவது சுக்கிரனுடைய பார்வை வரும்போது அவங்களுக்கெல்லாமும் இந்த காலகட்டங்களில் மிகவும் பிரச்சனையாக இருக்கும். சூரியனுடைய தசை வரும்போது இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு பிரச்சனையாக இருக்கக்கூடியதாக இருக்கும். மற்றபடி பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல வந்து வீடு இந்த காலகட்டங்களில் வீடு வாங்கிறதுக்கும் நல்ல யோகத்தை தரக்கூடியதாக இருக்குது. உங்களுடைய பசங்களுக்கு நல்ல யோகத்தை தரக்கூடியதாக இருக்குது. நீங்களும் உங்களுடைய பசங்களும் அவங்களுக்கு வந்து நீங்கள் புதுசாக வாங்கி கொடுக்குற மாதிரி இருக்கும், உங்களுக்கு அவங்க வாங்கி கொடுக்குற மாதிரி இருக்கும். மேலும் வந்து நல்ல லாபத்தை தரக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமையப்போகின்றது. யாருக்கெல்லாம் வந்து ரொம்ப வந்து முடியாத பட்சத்தில், அதாவது ரொம்ப கஷ்டங்கள் ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னு நினைக்கவங்க மகா கணபதி ஹோமம் மற்றும் சங்கடஹர சதுர்த்தி அன்னைக்கு நல்ல கணபதி ஹோமங்களில் பண்ணி நல்ல யோகத்தை ஏற்படுத்திக்கணும்னு சொல்லி பிரார்த்திக்கின்றோம். சங்கடஹர சதுர்த்தி அன்னைக்கு உங்களுடைய பிரச்சனைகளுக்கான வேண்டுதலை வந்து அபிஷேகமாக செலுத்தும் போதும் ஹோமங்களாக செலுத்தும் போதும் உங்களுக்கு நல்ல பலன்களை தரப்போகிறது. மேலும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நவக்கிரக ஹோமங்கள் மிகவும் சிறந்ததாக இருக்குங்க. உங்களுக்கு புதனுக்கான ஹோமம் ஸ்பெஷலாக பண்ணுங்கள், கண்டிப்பாக நல்ல பலன்கள் கிடைக்கும். மகாலட்சுமியின் அதாவது சுக்கிரனுக்கான ஹோமங்கள் வந்து பார்த்திங்கன்னா வெள்ளிக்கிழமை வந்து இந்த காலகட்டங்களில் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்ல பலன்களை கிடைக்கும். முடிஞ்சால் பட்டீஸ்வரம் போய் அந்த அம்பாளை சேவிச்சுட்டு வாங்க, உங்களுக்கு நல்ல லாபத்தையும் நல்ல யோகத்தையும் தரக்கூடியதாக இந்த காலகட்டங்கள் அமையுங்க. இந்த வந்து யாரெல்லாம் வந்து வீடு அமையணும் குழந்தை அமையணும் சொல்லி பிரார்த்தனை பண்ணுறவங்க அந்த கர்ப்ப ரக்ஷாம்பிகையை போய் பிரார்த்தனை பண்ணி நல்ல யோகத்தை ஏற்படுத்திக்கணும்னு சொல்லி பிரார்த்திக்கின்றோங்க. இப்போது கூறியுள்ள 12 ராசிகளுடைய பலன்கள் பொது பலன்களாக இருக்கிறதுனால உங்களுடைய இண்டிவிஜுவல் உங்களுடைய பர்த் ஆரோஸ்கோப் அதை பேஸ் பண்ணி உங்களுக்கு தெரியணும் அப்படின்னு சொன்னால் என்னுடைய நம்பர் வந்து கீழே கொடுக்கப்பட்டிருக்கு. அதற்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு ஃபர்தராக நம்ம வந்து கன்சிடர் பண்ணுவோம். நன்றி, வணக்கம்.